மார்ச் 11, 2011 ஜப்பானோட மக்கள் எல்லாருமே அன்றைக்கி மதியம் தங்களோட லஞ்சை முடிச்சுட்டு அடுத்தடுத்து அவங்களோட வேலையை பார்த்துட்ருக்காங்க. சரியாக 2:46க்கு ஜப்பானோட கிழக்கு ஒஷிகோ பகுதியிலிருந்து கடலுக்குள்ளே 75 கிலோமீட்டர் தொலைவில் பசிபிக் பெருங்கடலில் ஒரு நிலநடுக்கம் உருவாகுது. அதுவும் 9 ரிக்டர் அளவில். ஜப்பானோட வரலாற்றிலேயே இது வரைக்கும் பதிவான நிலநடுக்கங்கள்லேயே இதுதான் மிகப்பெரிய நிலநடுக்கம். உலக அளவில் இது வரைக்கும் பதிவான நிலநடுக்கங்களில் இது 4வது மிகப்பெரிய நிலநடுக்கம். இவ்வளோ பெரிய நிலநடுக்கம் வந்ததும் அங்கே இருக்க மக்களுக்கு தெரியும் அடுத்து அவங்களுக்கு வரப்போகிற ஆபத்து என்னன்னு. கடற்கரையோரமாக இருக்கிற மக்கள் எல்லாமே உயரமான பகுதிக்கு போகிறாங்க. மீனவர்கள் எல்லாம் தங்களோட படகை எடுத்துக்கிட்டு கடலுக்குள்ளே போகிறாங்க. சரியாக நிலநடுக்கம் வந்து 8லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே சுனாமி கரையை வந்து அடையுது. எல்லாராலையுமே இந்த மோசமான சூழலேருந்து தங்களை காப்பாற்றிக்க முடியல. இந்த சுனாமியை என்ன மோசமாக்குனது அந்த நேரத்தில் இருந்த வெதர் தான். அந்த நேரத்தில் ஜப்பானில் குளிர்காலமாக இருந்து சில இடங்கள்லாம் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை இருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சுனாமி கரையை வந்து அடையும் போது அந்த கடுங்குளிரால் பல பேர் உடனடியாக இறந்து போனாங்க. 2021 வந்த ரிப்போர்ட் படி 19,759 பேர் இறந்து போயிருக்காங்க. 6,242 பேர் காயமடைஞ்சிருக்காங்க. 284 தீயணைப்பு வீரர்கள் மக்களை காப்பாற்றுற முயற்சியில் இறந்து போயிருக்காங்க. 2,553 பேர் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படலை. ஒரு பக்கம் ஜப்பான் தான் இது வரைக்கும் பார்த்துடாத நிலநடுக்கத்தாலையும் அதால் ஏற்பட்ட சுனாமினாலையும் ரொம்ப சதஞ்சு போயிருக்கும் போது ஜப்பானுக்கு அடுத்த ஒரு ஆபத்து தயாராக இருந்துச்சு. அதுதான் ஃபுகுஷிமாவோட டைச்சி நியூக்ளியர் பவர் பிளான்ட். எவ்வளோ பெரிய நிலநடுக்கத்தாலையும் அதால் ஏற்பட்ட சுனாமினாலும் அந்த பவர் பிளான்ட்டுக்கு என்னாச்சு? இந்த ஃபுகுஷிமா பிளான்ட்டை டெப்கோங்கிற ப்ரைவேட் கம்பெனி தான் ரன் பண்ணிட்டு வந்திருக்காங்க. 1967 கட்ட ஆரம்பித்தது 1921 பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. 9.0 ரிக்டர் அளவுக்கான நிலநடுக்கம் வந்துமே அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்கு ஃபஸ்ட்டு எதுவும் ஆகலை. காரணம் அந்த அணுகுலைகள் எல்லாமே நிலநடுக்கத்துலேயும் வித்சன் பண்ணுற மாதிரி தான் கட்டியிருந்தாங்க. அங்கே வந்து ஆபத்து நிலநடுக்கத்தால் கிடையாது, அந்த நிலநடுக்கத்தால் உருவான சுனாமி தான். அந்த கம்பெனி பாதுகாப்புக்காக கட்டியிருந்த சுவரோட உயரம்னு பார்த்தா வெறும் 20 அடி தான். இந்த சுவர் பாதுகாப்பானது கிடையாது, இன்னும் உயரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஜப்பானோட அஃபீஷியல்ஸ் பல முறை இந்த கம்பெனிக்கு வார்ன் பண்ணியிருக்காங்க. பட் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ண கிடையாது. அதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனையை உருவாக்குறதுக்கான பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு. நிலநடுக்கம் அந்த அடுத்த ஒரு சில வினாடிகள்லேயே ரியாக்டர் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் பண்ணுற மாதிரி தான் வடிவமைச்சிருந்தாங்க. என்னதான் ரியாக்டர் ஆஃப் பண்ணாலும் ரியாக்டரோட கோருக்குள்ள இருக்க ஃபியூல் ராட்ஸ் எல்லாமே இன்னமும் சூடாக தான் இருக்கும். அது சரியாக கூல் பண்ணலன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அது நியூக்ளியர் மெல்ட்னு ஒரு பாயிண்ட்டுக்கு போயிடும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா செர்னோபில் நடந்த அதே சம்பவம் தான் இங்கேயும் நடக்கும். அப்படி சூடாக இருக்க அந்த ஃபியூல் ராட்ஸ் எல்லாமே கூல் பண்ணுறதுக்கு உள்ள கூலிங் சிஸ்டம் ஆல்ரெடி இருக்கும். அந்த கூலிங் சிஸ்டம் ரன் ஆகிறதுக்கும் அந்த பிளான்ட்டுக்குள்ளேயே பேக்கேஜ் ஜென்ரேட்டர் இருந்தது. ஒன்ஸ் ரியாக்டர் ஸ்டாப் பண்ண உடனே அந்த பேக்கேஜ் ஜென்ரேட்டர்லாம் ஆன் ஆகிட்டு கூலிங் சிஸ்டம் ஆன் பண்ணி அந்த ஃபியூல் ராட்ஸை கூல் பண்ணிட்டு இருந்தாங்க. நிலநடுக்கத்தால் உருவான பெரிய அலைகள் எல்லாமே கரையை நோக்கி வருது. வந்த அலைகளில் பெரும்பாலான அலைகள் இந்த 20 அடி உயர பாதுகாப்பு சுவரோட உயரமானதுனால சரியாக 3:35 கடல் தண்ணி பிளான்ட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்குது. ஆனால் அந்த பேக்கேஜ் ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் இருந்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பேஸ்மெண்ட். கடல் தண்ணி பிளான்ட்டுக்குள்ளே வந்ததும் போன முதல் இடமும் பேஸ்மெண்ட் தான். பேஸ்மெண்ட்டுக்குள்ளே கடல் தண்ணி உள்ளே போனதுனால பேக்கேஜ் ஜெனரேட்டர் எல்லாமே தன்னோட பவர் இழக்குது. பேக்கேஜ் ஜெனரேட்டர்லேருந்து பவர் வராததுனால உள்ள ஃபியூல் ராட்ஸை கூலிங் பண்ணிட்டு இருந்த கூலிங் சிஸ்டமும் வேலை செய்யலை. இந்த கம்பெனி பண்ண பெரிய தப்பு என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ஜெனரேட்டர் எல்லாமே பேஸ்மெண்ட்டில் வச்சது தான். அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த பவர் பேக்கப்புக்கும் இந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கிற ஜெனரேட்டர் மட்டுமே நம்பி இருந்ததும் ஒரு பெரிய பிரச்சனை. ஸோ அங்கே இருக்க எல்லாருமே பதட்டம் அடைகிறாங்க. அங்கே இருந்த சார்ட் படி பார்த்தோம்னா சரியாக 3:42க்கு நியூக்ளியர் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறாங்க. அடுத்ததான் 3:58க்கு வாட்டர் லெவல் ரீடிங்ஸ் எல்லாமே லாஸ் ஆகுது. என்ன வாட்டர் லெவல் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியலை. அடுத்ததான் 4:36க்கு எமர்ஜென்சி கோரில் இருக்க கூலிங் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷன் ஆகுது. அப்போ தான் அங்கே இருக்கவங்க ஃபீல் பண்ணுறாங்க நிலைமை நம்ம கையை மீறி போயிட்டுருக்குன்ட்டு. உடனே இது கவர்மெண்ட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பிளான்ட்டை சுற்றி 5 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க எல்லாத்தையும் எவாக்குவேட் பண்ணுறாங்க. நைட்டு 11 மணி ஆகுது. அது வரைக்குமே பேக்கப் பவர் அவங்களால கொண்டு வர முடியல. சரியாக 11 மணிக்கு கண்ட்ரோல் ரூமில் இருக்கிற கண்ட்ரோல்ஸ் எல்லாமே பவர் இல்லாதனால வேலை செய்யலை, ஒர்க் ஆகலை. 11 மணிக்கு மேலே எந்த ரீடிங்ஸுமே இல்லை. கோருக்குள்ளே என்ன நடக்குது, கோருக்குள்ளே இருக்க ஃபியூல் ராட்டோட நிலைமை என்னன்னு யாருக்கு என்னமே தெரியல. உடனே அங்கே இருக்க எம்ப்ளாயிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட காரில் இருந்தும் கம்பெனியோட காரில் இருந்தும் பேட்டரிஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சு பவர் கொடுக்குறாங்க. பவர் கொடுத்து செக் பண்ணும் போது தான் தெரியுது ப்ரெஷர் கேஜில் காட்டின ரீடிங்ஸ் அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஷாக்காக வச்சுது. ஏன்னா எல்லா ரீடிங்ஸுமே ஹையில் இருந்துச்சு. அப்போ தான் அவங்க கண்டுபிடிச்சாங்க ரியாக்டருக்குள்ளே ஹைட்ரஜன் கேஸும் ஸ்டீமும் ஃபார்ம் ஆகிக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இப்படி ரியாக்டருக்குள்ளே ஹை ப்ரெஷரோட கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும் போது இப்போ இவங்க நினைச்சாலுமே கூலிங் சிஸ்டத்துக்கு கொண்டு போகிற தண்ணியை உள்ளே கொண்டு போக முடியாத சூழ்நிலை உருவாகுது. சரியாக நடுராத்திரி இந்த டெப்கோ கம்பெனி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த ஹைட்ரஜன் கேஸ் உள்ளே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கிறத அப்படியே விட்டுட்டோம்னா கோரோ இல்லைனா ரியாக்டர் வெடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வேறு வழியே இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஃபார்ம் ஆகிருக்கிற இந்த கேஸை அட்மாஸ்பியரில் வெளியேற்றணும்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்காக கவர்மெண்ட்டு பர்மிஷனும் கேட்குறாங்க. பிரைம் மினிஸ்டரும்
அதுக்கான பர்மிஷனை கொடுக்குறாங்க வேறு வழி இல்லாமல். இப்படி வேல்வை ஓப்பன் பண்ணிவிட்டு கேஸ் ரிலீஸ் பண்ணலாங்கிற முடிவுக்கு வந்ததுக்கப்புறமா நேரம் ஆக ஆக கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் ரேடியேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ தான் ஒரு விஷயம் கண்டுபிடிக்கிறாங்க, கோரில் இருக்க ஃபியூல் மெல்டவுன் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு. இது வரைக்கும் எமர்ஜென்சி கூலிங் சிஸ்டம் மால் ஃபங்க்ஷனான ஒரு விஷயம் அடுத்ததாக நியூக்ளியர் மெல்டவுன் ஒரு ஸ்டேஜுக்கு உள்ளே போகுது. ஆனால் காலையில் விடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இந்த டெப்கோ கம்பெனிகிட்டேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸுக்கு எந்த தகவலும் போகலை. காரணம் என்னென்னா, இவங்க கவர்மெண்ட்டை பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறமாவும் ஏன் இந்த கேஸை ஓப்பன் பண்ணலன்னா, உள்ளுக்குள்ளே இருக்க அந்த வால்வை ஓப்பன் பண்ணுற மோட்டர்ஸுக்கும் பவர் தேவைப்பட்டிருக்கு. அதுக்கான பேக்கப் பவருமே இவங்ககிட்ட இல்லாமல் போயிருக்குங்கிறது தான் இங்கே பெரிய பிரச்சனையே. அதை கவர்மெண்ட்டை இவங்க சொல்லவே இல்லை. வேறு வழியே இல்லாமல் பிரைம் மினிஸ்டர் நேரிலே போய் பார்க்க முடிவு எடுக்கிறாங்க. நேரில் போய் பார்க்கும் போது தான் தெரியுது அவங்க இன்னும் கேஸ் ஓப்பன் பண்ணல, அதுக்கான பவரும் எதுவும் ரெடி பண்ணல. இருக்கிற ஒரே ஒரு வழி என்னென்னா, மேனுவலாக ஆட்களே உள்ளே போயிட்டு அந்த வால்வை ஓப்பன் பண்ணுங்கிறது தான். வேறு வழி இல்லாமல் இன்ஜினியர்ஸை உள்ளே அனுப்புகிறாங்க. உள்ளே போகிறவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் என்னென்னா வெறும் 17 நிமிஷம் தான். அந்த 17 நிமிஷத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு அவங்க வால்வை ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வந்துடணும். உள்ளே போனவங்க லேட் பண்ணாங்கன்னா அவங்களோட உயிருக்கு தான் ஆபத்து. ஸோ அந்த 17 நிமிஷத்துக்குள்ளே உள்ளே போயிட்டு அவங்க அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வந்துடணும். சரியாக காலைல 9 மணிக்கெல்லாம் பிளான்ட்டை சுற்றி இருக்க பொதுமக்கள் எல்லாத்தையும் வெளியேற்றுறாங்க. பொதுமக்கள்லாம் வெளியேற்றதுக்கு அப்புறமா இவங்கெல்லாம் உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் 9 நிமிஷத்தில் அந்த வால்வை கண்டுபிடிக்கிறாங்க. வால்வை கண்டுபிடிச்சவங்க அந்த வால்வும் ஓப்பன் பண்ணுறாங்க. சரியாக 2 மணிக்கு ரியாக்டர் 1லேருந்து கேஸ் வெளியேறதை எல்லோரும் பார்க்குறாங்க. சரி, ஓகே, கேஸ் ரிலீஸ் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் பிரச்சனையே ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டு நினச்சிட்டு இருக்கும் போது கண்ட்ரோல் ரூம் இருக்கிறவங்க எல்லாருமே ஒரு வைப்ரேஷனை ஃபீல் பண்ணுறாங்க. நிலமெல்லாம் அதிருது. அங்கே இருக்கிறவங்க நிறைய பேர் நினச்சது என்னென்னா, அடுத்ததாக ஒரு நிலநடுக்கம் வந்துருச்சுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் அங்கே நடந்தது நிலநடுக்கம் கிடையாது. ரியாக்டர் 1 ப்ரெஷர் தாங்க முடியாமல் வெடிச்சு செதறுது. உடனே கண்ட்ரோல் ரூம் வரைக்கும் ரேடியேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. சரியாக ஒரு 1 ஹவர் கழிச்சு ரேடியேஷன் லெவல் ஸ்டேபிளைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் தான் கண்டுபிடிக்கிறாங்க, வெடிச்சு செதறது கோர் கிடையாது, நல்ல வேலையாக ரூஃப் மட்டும் தான் வெடிச்சு செதறி இருக்கு. அதாவது ரியாக்டருக்குள்ளே ஃபார்ம் ஆன ஹைட்ரஜன் கேஸோட ப்ரெஷர் தாங்க முடியாமல் ரியாக்டரோட ரூஃப் மட்டும் வெடிச்சு செதறி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு பக்கம் ரியாக்டர் 1 வெடிச்சு சூழ்நிலை இவ்வளோ மோசமானதுக்கு அப்புறமா இந்த சூழ்நிலை இன்னும் மோசமாக்குற மாதிரி ரியாக்டர் 3ல் ஃபியூல் மெல்டவுன் ஆகிறத கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் இந்த பிரச்சனை சால்வ் பண்ணுறதுக்காக ஸ்பெஷல் சோல்ஜர்ஸும் உள்ளே வராங்க. அவங்களோட பிளான் என்னவாக இருந்துச்சுன்னா, ரியாக்டர் 3க்குள்ளே டேரெக்டாக உள்ளே போயிட்டு வாட்டரை இன்ஜெக்ட் பண்ணி அந்த கோரை கூலிங் பண்ணுறது தான் அவங்களோட பெரிய பிளான் இருந்துச்சு. உள்ளே போன சோல்ஜர்ஸ் அவங்களோட ஜீப் விட்டு இறங்குறதுக்கு முன்னாடியே ரியாக்டர் 3 வெடிச்சு செதறுது. ஆனால் இந்த முறை வெறும் ரூஃப் டாப் மட்டும் வெடிக்கலை, கோரும் சேர்ந்து வெடிக்குது. கோருக்குள்ளே இருந்த ஃபியூல் ராட்ஸும் அங்கங்கே செதறி கிடக்குது. வெடிச்சு அடுத்த ஒரு சில வினாடிகள்லேயே அங்கே இருக்கிற ரேடியேஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது. அதுவும் எந்த அளவுக்குனா 1000 மில்லிசெகண்ட் அளவுக்கான ரொம்ப ஆபத்தான ரேடியேஷனை வெளியிடுது. அங்கேருந்து சொல்லிச்சு உடனே எல்லாருமே வெளியேறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப மோசமான சூழ்நிலையாக மாறுது. காரணம், அந்த அளவுக்கு ரேடியேஷனில் யாராச்சும் உள்ளே போனாங்கன்னா ஒரு சில மணி நேரத்தில் அவங்களால இறந்து போக முடியும். அந்தளவுக்கு ரேடியேஷன் உள்ளே இருக்குது. சரியாக அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகி 5வது நாள் இதை ரன் பண்ணிட்டு இருந்த டெப்கோ கம்பெனி ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. நாங்கள் இந்த பிரச்சனையை சரி செய்கிறது நாங்கள் பின்வாங்குறோம்னு சொல்கிறாங்க. உடனே ஜப்பானோட பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுறாங்கன்னா, டோக்கியோவில் இருக்கிற டெப்கோவோட ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு அவர் கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் ஒட்டுமொத்தமாக எல்லாத்தையும் வெளியேற்றல, ஒரு சில எம்ப்ளாயிஸ் மட்டும் வெளியே கொண்டு வரோம். காரணம், ரேடியேஷன் லெவல் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் டிஸ்கஷன் ஒரு முடிவுக்கு வராங்க. above 40 அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. அதாவது என்னென்னா, 40 வயசுக்கு மேலே இருக்க இன்ஜினியர்ஸ் மட்டும் வச்சு இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலான்னு ஒரு முடிவுக்கு வராங்க. அடுத்தது ஜப்பான் கவர்மெண்ட் இன்னொரு விஷயத்தை இனிஷியேட் பண்ணாங்க. அதாவது 60 வயசுக்கு மேலே இருக்கிற ரிட்டையர்டான நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே கால் பண்ணாங்க வாலண்டியராக. ஜப்பான் கவர்மெண்ட் கேட்டதுக்கு ஏற்ற மாதிரி கிட்டத்தட்ட 200க்கும் அதிகமான ரிட்டையர்டான நியூக்ளியர் பவர் பிளான்ட் இன்ஜினியர்ஸ் எல்லாமே வாலண்டியராக வந்தாங்க இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு. அடுத்தது அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு அமெரிக்காவில் வந்து ஸ்பெஷலிஸ்ட் டீம் வராங்க. அவங்க வந்ததுக்கப்புறமா ஃபஸ்ட் எடுக்கிற இனிஷியேட்டிவ் என்னன்னா, ஹெலிகாப்டரில் தண்ணியை கொண்டு போயிட்டு அந்த கோரில் வெடிச்சு செதறின ஃபியூல் ராட்ஸ் மேலே தண்ணியை தெளித்து அதை கூல் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஐடியாவாக இருந்துச்சு. இதே போல் செர்னோபிலும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் செர்னோபிலில் இந்த மாதிரி மேலே தண்ணியை தெளித்த எல்லா பைலட்ஸுமே கொஞ்சம் வருஷத்துலேயே கேன்சர் வந்து இறந்து போனாங்க. இவ்வளோ பெரிய ஆபத்து இருந்துமே சோல்ஜர்ஸ் அதை செய்ய தயாரானாங்க. சரியாக ரியாக்டரில் வந்து 300 அடி உயரத்தில் வந்து தண்ணியை தெளிக்கணும் ஒரு முடிவுக்கு வராங்க. அதுக்கு கீழே ரொம்ப க்ளோஸாக போனாலும் அங்கே இருக்கிற பைலட்ஸ் ரொம்ப ஆபத்து. முதல் 2-3 முயற்சி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சு, கோருக்கு மேலே தண்ணி விழுந்து அது ஆவியானது நல்லாவே தெரிஞ்சது. ஆனால் அடுத்தடுத்த முயற்சி தோல்வியில் தான் முடிஞ்சு. காரணம், அங்கே இருந்து அதிகப்படியான காற்று. அடுத்ததான் அவங்க அந்த முடிவு என்னென்னா, வேறு வழியே இல்லாமல் தீயணைப்பு வீரர்களை வச்சு கடல்லேருந்து தண்ணியை உறிஞ்சி டைரெக்டாக கோரில் தண்ணி தெளிக்கிறது தான். இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்காக எந்த தயக்கமும் இல்லாமல் பல தீயணைப்பு வீரர்கள் வாலண்டியராக வந்தாங்க. உள்ளே வந்த தீயணைப்பு வீரர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு சில மணி நேரத்துலேயே எல்லாத்தையும் ரெடி பண்ணி கோருக்குள்ளே டைரெக்டாக தண்ணி தெளிக்கிறாங்க. கோருக்குள்ளே தண்ணி போக போக ஃபியூல் ராட்ஸோட வெப்பநிலை குறையுது. வெப்பநிலை குறைய ரேடியேஷன் லெவலும் ட்ராப் ஆகுது. கிட்டத்தட்ட 8 நாள் கழிச்சு ஓரளவுக்கு இந்த பிரச்சனையை கட்டுக்குள்ளே கொண்டு வராங்க ஜப்பான் கவர்மெண்ட். கிட்டத்தட்ட இந்த பிரச்சனை ஆரம்பித்து 12 நாட்களுக்கு அப்புறமா ஓரளவுக்கு இந்த ரேடியேஷன் லெவலில் கண்ட்ரோலில் கொண்டு வராங்க.
இந்த பவர் பிளான்ட்டை நடத்திருந்த டெப்கோ கம்பெனி இந்த விஷயத்தை சரியாக ஹேண்டில் பண்ணாதனாலையும், அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு முன்கூட்டி அலர்ட் கொடுத்துருந்துமே பல விஷயங்களில் பாதுகாப்பாக இருக்கிற தவறுனால தான் இந்த பிரச்சனை இவ்வளோ தூரம் போனதுக்கு காரணம். அதன் விளைவாக அந்த கம்பெனி பல ஆயிரம் கோடி ரூபாய் ஃபைன் கட்ட வேண்டியிருந்துச்சு. ஒரு கட்டத்தில் அந்த கம்பெனி பேங்க் ஆகிட்டு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் ஜப்பானோட பிரதமராக இருந்த ஒரு பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமாக அவரோட பதவியை ராஜினாமா பண்ணுறாரு. 2012 ஜப்பான் கவர்மெண்ட்டே இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை டேக் ஓவர் பண்ணுறாங்க. டேக் ஓவர் பண்ணதுக்கு அப்புறமா கவர்மெண்ட் நிறைய விஷயங்களை செஞ்சு ரேடியேஷன் லெவலில் முடிஞ்ச அளவுக்கு கட்டுக்குள்ள கொண்டு வந்துட்டு இருக்காங்க. என்னதான் முடிஞ்ச அளவுக்கு சால்வ் பண்ணியிருந்தாலும் ஒட்டுமொத்தமாக அந்த ரேடியேஷன் லெவல் போகிறதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். என்ன இருந்தாலும் 2011 மார்ச் 11 ஜப்பானோட வரலாற்றில் ஒரு மோசமான நாளாக பதிவாச்சு. இந்த விபத்தை பற்றியும் இதை ஹேண்டில் பண்ண விதத்தை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பற்றின உங்களோட கருத்து என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன்.